அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடியினரின் விசாரணையில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள். கல்வி திட்டத்தில் மாற்றம், புதிய முடிவு தொடர்பில் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பெரும் அச்சுறுத்தல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதலில் முக்கிய அரசியல்வாதிக்கு வலைவீச்சு, கசிந்தது தகவல். குண்டு துளைக்காத வாகனங்களை மீண்டும் கோரிய முன்னாள் ஜனாதிபதிகள். வெளிநாடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இலங்கையர் பலி. பயங்கர சூறாவளி புயலினால் 28 பேர் உயிரிழப்பு. கொழும்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், கடும் பரபரப்பு. மின்சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய போலீசாரினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை பலப்படுத்த 10,000 புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நியமிக்கப்படவுள்ளதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் 24 மணித்தியாலங்கள் பணியாற்றினால் விசாரணைகளை முடிக்க முடியவில்லை. இதனால் டிசம்பர் மாதத்திற்குள் 5,000 அதிகாரிகளையும், அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு மேலும் 5,000 அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் தற்போது 17 மணித்தியாலங்கள் வரை பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு சிறிய ஓய்வு தேவைப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியுரிமை பாடத்தில் சட்டக்கல்வி தொடர்பான பகுதியை இணைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த மாற்றமானது பாடசாலைகளில் தரம் 6ஆம் தரம் முதல் 8ஆம் தரம் வரையான பாட விதானங்களை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மறுசீரமைப்பின் போது காபோத சாதாரண தரத்திலும் இதனை தெரிவு பாடமாக இணைக்க எதிர்பார்க்கின்றோம். அதன்படி குடியுரிமை பாடத்தில் 6ஆம் தரத்துக்கான சட்டக்கல்வி 3ஆம் தவணைக்கான மாதிரியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாவது, ஒழுக்கமான சமூகத்துக்காக மாணவர்கள் சட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 17 பாண்டிச்சேரி கடற்தொழிலாளர்களுக்கு 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 17 கடற்தொழிலாளர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் படகில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரம் கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பாண்டிச்சேரி பகுதியைச் சேர்ந்த 17 கடற்தொழிலாளர்களும் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இன்று நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளின் பதிவு நடவடிக்கைகளின் பின்னர் ஊர்காவல்துறை நீதவான் வாசஸ்தலத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடற்தொழிலாளர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிந்து ஊர்காவல்துறை நீதவான் வாசஸ்தலத்தில் முற்படுத்தியுள்ளனர். குறித்த வழக்கினை விசாரித்த ஊர்காவல்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை கடற்தொழிலாளர்களை விளக்கமறியலை வைக்க உத்தரவிட்டார். இலங்கையின் வெப்பநிலை வேகமாக அதிகரித்து வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. 2040ஆம் ஆண்டளவில் 0.95 பாகை தொடக்கம் 1.14 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை மாற்றம், மழைவீழ்ச்சி என்பன இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதுடன் உள்நாட்டு உற்பத்தியையும் வாழ்க்கை தரத்தையும் குறைத்துவிடக்கூடும் என உலக வங்கி கூறியுள்ளது. அதிக வெப்பம், அழுத்தம் மற்றும் நீர் நிச்சயமற்ற தன்மை வாழ்வாதாரத்தை, குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் தற்போதைய
24.5% விகிதத்தில் இருந்து தற்போதைய 24.5% விகிதத்தில் இருந்து வறுமை அளவை மேலும் 1.8% உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை மாற்றம் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா, விவசாயம் மற்றும் மீன்வளம் போன்ற முக்கிய துறைகளில் பணிபுரியும் 80% இலங்கையர்களுக்கு காலநிலை பெரும் தாக்கங்களை உண்டு பண்ணலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னாள் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் நாட்களுக்குள் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசியல்வாதி கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் ரவி சினவரத்ன கூறியுள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளியிட்டிருந்த நிலையில் இது முற்றிலும் போலியான அறிக்கை என்று அரசாங்கமும் காவல்துறையினரும் விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி இந்த செய்தியை வெளியிட்டவர் மீதும் பரப்பியவர்கள் மீதும் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் தமது பதவிக்காலத்தில் பயன்படுத்திய குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் கோரியுள்ளனர். தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக தெரிவித்து குறித்த வாகனத்தை மீண்டும் தமக்கு வழங்குமாறு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் குறித்த கோரிக்கைகள் தொடர்பில் மீளாய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இவ்வாறு அவர்களின் அரசு சொத்துக்கள் மீள ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாயின் ஜார்ஜாவில் பணிபுரிந்த இலங்கையர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொட்டுனா பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய தீலகா பரீரா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு ஜார்ஜாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் அருகே கிடந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு பின்னர் அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் மரணத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. கடுவலையில் உள்ள பொமிரியா கல்லூரியின் முன்னாள் மாணவரான தீலகா பெரேரா ஒரு வருடத்துக்கு முன்பு வேலைக்காக துபாய்க்கு சென்றுள்ளார். இது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகம் திங்கட்கிழமை பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் மரண சந்தேகத்துக்குரியதாக கருதப்படுவதால் அவரது உறவினர்கள் அதிகாரிகள் தலையிட்டு நியாயமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வட அமெரிக்காவில் அமைந்துள்ள மெக்சிகோ நாட்டின் அருகே உள்ள பசிபிக் கடலில் உருவாகிய ரேமன் புயலால் மெக்சிகோவில் கனமழை பெய்து வருவதால் 28 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் 32 மாகாணங்களிலும் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்நாட்டின் வெரகுரூஸ், குவாரடிரோ, கிடல்கோ, சான் லூயிஸ் பொடோசி ஆகிய நகரங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளன. இந்நிலையில் கனமழை, வெள்ளம், மண் சரிவு காரணமாக மெக்சிகோவில் இவ்வாறான சூறாவளி புயலினால் 28 பேர் உயிரிழந்தும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மீட்பு பணியில் இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள வீதிகளில் 70% சமிக்ஞை அமைப்புகள் பழுதடைந்துள்ளதால் கொழும்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் சாலை வீதிகளில் வாகனங்கள் தேங்கி நிற்பதாகவும் இதனால் கொழும்பு பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த வண்ண சமிக்ஞை அமைப்புகளில் சென்சார்கள் மற்றும் எண்கள் இல்லாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து சாலை பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காலை மாலை அலுவலக நேரங்களிலும் பாடசாலை மூடும் நேரங்களிலும் போக்குவரத்து சமிக்ஞைகளின்படி போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் உள்ள வீதிகளில் 70% சமிக்ஞை அமைப்புகள் பழுதடைந்துள்ளதால் கடுமையான நிலைமையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறப்படுகிறது. அதன்படி சர்வதேச தரத்திற்கேற்ப வண்ண சமிக்ஞை அமைப்புகளை நவீனமயமாக்கவும் தானியங்கி எண்களை செயல்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்கள் மற்றும் புலனறுவை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பகுதிகளிலும் மழை பெய்யலாம் என கொழும்பு மாவட்ட மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள், நீர்நிலைகள் போன்ற இடங்களில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசிகள், மின்சார சாதனங்கள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் என்றும், அவசர நிலை ஏற்பட்டால் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.